viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவகோடா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அவகோடாவை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவகோடா மில்க் ஷேக் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு அவகோடா பழம் எடுத்திருக்கேன். பழத்தை லேஸ் அமுக்கி பாருங்கள். லேஸ் அமுங்கிற பழமாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவகோடா பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது. இது இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த பழத்தில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த பழத்தை டயட்டில் நல்லா சேர்க்கலாம். இந்த பழத்தில் மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் B6, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இப்போ இந்த பழத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் விதை இருக்கும், விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. அவகோடா பழத்தை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நம்ம உடம்புல இருக்க LDL அப்படிங்கிற பேட் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி HDL என்கிற குட் கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ நடுவில் இருக்கிற விதையை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ப்பை மட்டும் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம பல்ப்பை தனியாக எடுத்துடலாம். வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பல்ப்பை எடுத்துருங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பழத்தோட பல்ப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். கொஞ்ச நேரம் கழித்து முகத்தை வாஷ் பண்ணோம்னா முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பழத்தை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க. இனிப்பு சேர்க்க விரும்பாதவங்க இந்த பழத்தில் இனிப்பு சேர்க்காம சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். கொட்டையை எடுத்தாச்சு, பல்ப்பையும் தனியாக எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி பிளெண்டர் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரும் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிங்க. பாலை முதல்ல நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிங்க. நான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 400 ml பால் எடுத்திருக்கேன். சுகர் 8 டீஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். பிளெண்டர் ஜாரில் பல்ப்பை சேர்த்துக்கிங்க. இப்போ சுகரை ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கையும் ஆட் பண்ணிக்கிங்க. அவகோடா மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் அவகோடாவில் மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.